கிட்ட தானே இருக்கு. இப்ப என்ன சொல்ற? என்ன ரித்திகா அதெல்லாம்? இத நம்பாதீங்க, நான் சத்தியமா பென்டிரைவை எடுக்கல. கபிலா, இவதான் பென்டிரைவை எடுத்து மோனிகா கிட்ட குடுத்திருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. நீ அவகிட்ட இருந்து பென்டிரைவை வாங்கி கொடுத்துரு. இந்திரா, என்ன ஆச்சு? எல்லாரும் இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ரித்திகா, என்னமா ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? உங்க மருமக தான் அந்த பென்டிரைவ் எடுத்து அந்த மோனிகா கிட்ட கொடுத்துருக்கா. ஏய், நீ என்ன சொல்ற? ரித்திகா அப்படி செஞ்சிருப்பான்னு சொல்றியா? இல்ல, ஏன் மருமக அப்படி பண்ற ஆளே இல்ல. நாங்க ஒன்னும் ஆதாரம் இல்லாம சொல்லல. ரித்திகா பென்டிரைவ் பத்தி மோனிகா கிட்ட பேசின ஆடியோ ரெக்கார்டிங் எங்க கிட்ட இருக்கு. கபிலா, இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அத்தை, நான் சொல்றேன்ல, என்ன நம்ப மாட்டீங்களா? சரி, எதுக்கு இவ்ளோ குழப்பம்? மோனிகா கிட்ட தானே ரித்திகா பென்டிரைவ் கொடுத்ததா சொல்றீங்க. அப்ப அவகிட்டயே போன் பண்ணி கேட்டா தெரிஞ்சிட போகுது. அதுவும் சரிதான். இவளையே மோனிகாவுக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு பேச சொல்லுங்க. அப்பதான் உண்மை எல்லாருக்கும் தெரியும். ரித்திகா, நீ போனை வாங்கி மோனிகாவுக்கு கால் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. மேடம், நான் தான் பேசுறேன். என்ன ரித்திகா, பென்டிரைவை பத்தி கேட்டேன். நான் பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம் மேடம். சரி ரித்திகா, பென்டிரைவ் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. டோன்ட் வரி. சரியான டைமுக்கு அது உன் கைக்கு வரும். சரியா?